வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சித்தஞ்சி சிவகாளி கோயிலாண்ட போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், என்ஹெச் ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு ஓரத்துலேயே இருக்குது கோயில். அந்த கோயிலாண்ட நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வந்து மாண்புமிகு ஆர் காந்தி ஐயா வருகை தராரு. அவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1500 பேருக்கு புடவையும் மங்கள பொருளும் அவர் தராரு. ஆர் காந்தி ஐயா எம்எல்ஏ, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர். அதோடு திருமதி கமலா காந்தி அம்மா தலைவர் வந்து விஸ்வாஸ் பள்ளி ராணிப்பேட்டை. இவங்க 2 பேரும் வந்து வருகை தந்து ஆடி மாதம் 17ஆம் தேதி 2/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு வருகை தந்து 1500 நபருக்கு வந்து புடவையும் மங்கள பொருளும் அன்பளிப்பாக தராங்க. இந்த கோயிலில் வந்து சிறப்புமிக்க சிலைகள் உண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா பிரத்யங்காரா தேவி சிலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராகி அம்மன் சிலை, அஞ்சனா தேவி அம்மா சிலை, ஸ்ரீ அயங்கிரி வர்தினி அம்மா சிலை, வந்து ஒரு பெரிய காளிகா தேவி அம்மா சிலையும் இருக்குது. வந்து அந்த சாமி கும்பிட்றதுக்கான மூல மந்திரமும் இருக்குது. அனைவரும் வந்து அம்மன் அருள் பெறணும். வாங்க அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். மோகனானந்த சுவாமிகளை வருக வருக என்று வரவேற்று என் முதல் வணக்கத்தை அவர்களை திருவடிகளில் வைத்து இந்த விழாவினை தொடங்குகிறேன். அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆர் காந்தி அவர்களை சித்தஞ்சி சிவகாளி சித்தர்பீடத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக ராணிப்பேட்டை விஸ்வாஸ் பள்ளியின் தலைவர் திருமதி கமலா காந்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து சித்தஞ்சி சிவகாளி சித்தர்பீடத்தின் இயக்குனர் திரு ஜே சுரேஷ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக இங்கு திரண்டு வந்திருக்கும் சித்தஞ்சி பக்தர்கள் அனைவரும் சித்தஞ்சி சிவகாளி சித்தர்பீடத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சித்தஞ்சி சிவகாளி சித்தர்பீடமானது நமது குருஜி சக்தி மோகனானந்த சுவாமிகளால் 1999 நிறுவப்பட்டது. அன்று முதல் நமது சித்தஞ்சி சிவகாளி சித்தர்பீடமானது ஏழை எளிய மக்கள்
மாணவர்களுக்கு உதவி செய்தல், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல், கல்வி உதவி அளித்தல், மரம் நடுதல், விளையாட்டுத் துறையில் மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்தல், கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற நல்ல உதவி திட்டங்கள் பல செய்து வருகின்றது. அந்த வகையில் இன்று ஆடிப்புறத்தை முன்னிட்டு சிறப்பு வாய்ந்த ஆடி 3ஆம் வெள்ளியன்று தாய் வீட்டு சீதனம் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக சித்தஞ்சி, கரிமேடு, மாமண்டூர் முதலிய கிராமத்தைச் சார்ந்த பெண்களுக்கு ஜாதி மத வேறுபாடின்றி அனைவருக்கும் புடவை மற்றும் மங்கள பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. தாயுள்ளம் கொண்டு நமது அம்மா அவர்கள் தனது சகோதரிகளுக்கு வழங்குவதால் பெண்கள் அனைவரும் மனநிறைவோடும் பக்தியோடு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழாவின் துவக்கமாக முதலில் நம்முடைய ஆன்மீக குரு அவர்கள் அனைவராலும் சித்தஞ்சி அம்மா என்று அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ சக்தி மோகனானந்த சுவாமிகள் அவர்களை அருளை அருள அன்போடு அழைக்கிறேன். मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी शिवधारिणे नमो नमस्ते नमो नमस्ते. ஓம்கார சரணம். மிக அற்புதமான ஒரு சிறப்பான நன்னாள் ஆடி 3ஆம் வெள்ளி. அதோட சிவராத்திரியும் இன்னைக்கு இருக்குது. நாளைக்கு அமாவாசை போகுது. சிவனும் அம்பாளுக்குரிய இந்த வெள்ளிக்கிழமையில நம்மளுடைய ராணிப்பேட்டையார் சொல்லக்கூடிய சென்னமாக இருக்கக்கூடிய மக்கள் சேவை மகேசன் சேவை என்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1985 இருந்து மக்கள் பணியில் நிறைய சேவைகள் செஞ்சு இன்னைக்கு நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிற வண்ணமா அமைச்சராக மக்களுடைய நிலைகளில் குறிக்கொண்டு இருக்கின்ற அமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமி பக்கபலமாக இருந்த இறைக்கில் வாசம் செய்கிற மாதிரி கமலா காந்தி அம்மா வந்து விஸ்வாசன்ற ஒரு பள்ளியை தொடங்கி இருக்கிறார். அது என்ன பள்ளி அப்படின்னா மனநலம் குன்றிய பிள்ளைகள் நிறைய குழந்தைங்க, சில குழந்தைங்கலாம் குறப்பிரசவத்தில் பிறந்துருவாங்க இல்லையா, மூளை வளர்ச்சி இல்லாமல், கைக்கெல்லாம் கொஞ்சம் நடக்க முடியாமல், பேச முடியாமல், அவங்களால எதையும் உணர முடியாதவங்கள 1995 விஸ்வாசன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நிறைய தாய்மார்கள் இந்த குழந்தைங்களை எங்கே எடுத்துட்டு போய் வளர்க்குறது, படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு எப்படி நம்ம பேச கற்றுக் கொடுக்குறது, அவங்க எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் அந்த அமைப்பை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அது வெற்றிகரமாக எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவங்க மாற்றி அது பெற்றோர்களோட கண்ணீரை தொடச்சி அவங்க வாழ்க்கையை ஒரு சிறப்பான முறையில் அவங்களுக்கு தொழில் பயிற்சி வேற, அவங்க அந்த குழந்தைங்க எடுத்து வந்து படிக்க வைக்க சொல்லி அவங்களுக்கும் இந்த தையல் பயிற்சி கொடுக்கறது, எதனா ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான அவங்க செஞ்சு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்குளத்தோடு இருந்து இன்னைக்களவும் அற்புதமாக அந்த விசுவாச பள்ளியை நடத்திட்டு இருக்கிறேன். அம்மா கையில் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உத்தரவு கேட்டேன். இது போல சித்தஞ்சியில் இருக்கிறவங்களுக்கும் கரிவேட்டில் இருக்கிறவங்களுக்கும் மாமண்டூரில் இருக்கிற என் அன்பு தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு தாய் வீட்டு சீதனமா புடவை, மாங்கல்ய கயிறு, குங்குமஞ்சா, ஒரு இனிப்பு பொருள் வச்சு அவங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பூஜையில் அது நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அமைச்சர் அவர்களும் கமலா காந்தி அம்மாவும் தான் டக்குன்னு என் முன்னாடி சொன்னாங்க. உடனே ஃபோன் அடிச்சு நான் அமைச்சருக்கு அடுத்த நிமிஷமே நிறைய பேர் ஃபோன் அடித்தா வார கணக்கில் மாத கணக்கில் இருப்பாங்க. நான் மட்டும் இல்லை, யார் எளிவர்களாக இருந்தாலும் சரி, யார் கஷ்டம் செஞ்சு அவருடைய தொலைபேசிக்கு அழைப்பு கொடுத்தாலும் உடனே எடுத்து அந்தந்த துறைக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அவங்களுக்கு இந்த திட்டம் கொடுத்து ஒரு சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய அமைச்சர். உடனே நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், நான் ஒரு 1000 பேருக்கு வந்து புடவை கொடுக்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் வந்து தொடங்கி வைக்கணும், அம்மாவும் கூட வரணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொன்னார். எதுவுமே வார்த்தைக்கு வந்து நான் எப்போ வந்து தேவையில்லை, நான் கண்டிப்பாக வரேன்.
எவ்வளோ பேருக்கு நீங்கள் புடவை தர போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒரு 1000 பேருக்கு தர போகிறேன். இல்லை நீங்கள் 2000 பேருக்கு கூட தாங்க, ஆனால் அந்த புடவை எல்லாம் நான் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ ஒரு அந்த காலத்தில் கண்ணனை நம்ம பார்த்துருக்கோம். கண்ணை தான் டக்குன்னு சொன்னோன்னா அடுத்த நிமிஷம் கையில் எடுத்து கொடுத்துருவாங்க. அது தங்க கட்டியாக இருந்தாலும் சரி, வயிறுக்கல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அடுத்த நிமிஷமே அவர் சொன்னது அதுதான், 2000 பொருளானாலும் சரி நான் அமைச்சர் நீங்கள் அதை ஏற்று மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே ஒரு 1000 புடவைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் அமைச்சர் சொல்லிட்டார், எனக்கு 2000 புடவை வேணாம், ஒரு 1500 புடவை நீங்கள் கொடுங்க, அது வரைக்கும் நான் வந்து கொடுக்குறேன். இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் வாங்கி வச்சிருக்கிற அந்த 1000 புடவைகளையும் மக்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அன்பின் அழைப்பை ஏற்று இன்னைக்கு அவருடைய துணைவியாரோட வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அம்மாவை தரிசனம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் அவர் கையால் அவருடைய துணைவியார் அந்த அம்மா ஒரு தானத்தில் தர்மத்தில் சிறந்தவங்க, தெய்வ பக்தியில் அவ்வளோ ஒரு சிறப்பானவங்க, நல்ல அம்மன் பக்தி அவங்க. இன்னைக்கு கூட அவங்க வீட்டில் வந்து சுமங்கலி பூஜை வச்சிருக்கிறாங்க. பெண்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, சொந்த பந்தம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 6 மணிக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு சுமங்கலி பூஜை அவ்வளோ ஒரு கிராண்டாக அற்புதமாக பண்ணி எல்லாருக்கும் அவங்களும் வந்து புடவை அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் என்னுடைய அன்பின் அழைப்பை ஏற்று அம்மா வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா நம்ம பிறந்துடுறோம், ஏதோ வந்து வேலை செய்கிறோம், ஏதோ கணவன் மனைவி பசங்க குடும்பம் வாழ்க்கையில் ஒரு குறுகிய வட்டத்தில் வாழாமல் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் நம்ம இதே அவங்களுக்கு தர்மம் செஞ்சுட்டே இருக்கணும், அன்னதானம் செஞ்சுட்டு நம்ம அமைச்சர் உங்களுக்காக பேசணும்னு சொல்றேன். நான் இங்கே வந்து அந்த சாமி அவர்கள் பேசும்போது ஒரு வாக்கியம் அவர்கள் சொன்னது உண்மை. அதே போல் கடைசியாக சொன்னார், அமிதான 1000 பேர் சாப்பிட போகிறோம் நம்மளால் சொன்னார். அதுதான் ஒரு சாதாரண அவர் சக்திக்கு நம்ம சாப்பிட தெரியாது. அவன் 1000 பேர் சேர்த்து பெருசு அல்ல, நான் 1,00,000 பேர் சேர்த்து பெருசு அல்ல. அந்த நீ பிடி சாதத்தை நீ போடி, அதுதான் இந்த மேலே இருக்கிற, அதுதான் பெற்றான் என்ற நான் பேசி பெற்றேன். நான் வசதியோடு செய்கிறேன், எனக்கு இருக்குது செய்கிறேன். உனக்கு சாப்பிட சாப்பாடுல இருந்து அந்த திருவோணம் அதுதான். அதனால நம்ம இந்த சித்திரை சாமி அவர்கள் நிஜமாக நான் வந்து எல்லா சாமிக்கும் நான் வேண்டுறேன். எந்த சாமி நான் அந்த காலத்துல இருந்து ஒரு சர்வீஸ் நான் வசதியாக இருந்தால் இன்ஃபெக்டிவ் கேமரா நான் வந்து கஷ்டப்படுறேன். ஏழை யாரும் கட்சிக்கு வந்து ஜாதிக்காக தருவோம், அதுதான் நம்ம மனதில் அப்போதான் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அமைச்சரகம் திருச்சி சிவகாசி திட்டத்தின் சார்பாக நினைவு பரிசு ஒன்று வழங்கப்படுகிறது. நினைவு பரிசினை ஏற்றுக்கொள்வதற்கு மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி அம்மா. அடுத்து இப்பொழுது விழாவின் முக்கிய நிகழ்வான 1500 பெண்களுக்கு புடவை மற்றும் மங்கள பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. 1500 புடவை என்ற இந்த 1600 புடவைகளுக்கு மேலாகவே உள்ளது. எனவே பெண்கள் அனைவரும் தயவுகூர்ந்து அமைதி காத்து வரிசையில் வந்து ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய நமது